கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. தொடர்ந்து இப்போ ஒரு கேள்வியோட ஸ்டாப் பண்ணேன். என்ன கேள்வி? இயேசு உயிரோடு வந்த பிற்பாடு யாரை முதலாவது சந்தித்தார் அப்படின்னு சொன்னால், மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் முதலாம் வசனம் வாசிங்க. முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஹல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் இயேசு பாருங்க, முதல்ல யாருக்கு தரிசனமானாரு? பெண்களுக்கு. யாருக்கு? பெண்களுக்கு. ஏன் பெண்களுக்கு தரிசனமானா? இப்ப நீங்க ஊருக்கு போறீங்க, ஊருக்கு போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு வரீங்க, வந்தவன யார பாப்பீங்க? சொல்லுங்க. பல வருஷம் கழிச்சு ஊருக்கு போயிட்டு வரீங்க, வந்தவன யார பாப்பீங்க நீங்க? சொல்லுங்க. அம்மா அப்பா வந்து பாப்பீங்களா? இல்ல ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருந்தான், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு யார் மிகவும் வேண்டியப்பட்டவங்களோ, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ, உங்களோட யார் ரொம்ப வருஷம் கூட வாழ்ந்தாங்களோ அவங்கள பக்கத்தான் வருவீங்க. சொல்லுங்களேன். ஆமா இல்லையா? அவங்கள பக்கத்தான் நீங்க வருவீங்க. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் வித்தியாசமான காரியத்தை செய்கிறார். 3 வருஷம் கூட இருந்த சீசர்களை கூட ஆண்டவர் முதல்ல பார்க்கல. அம்மா தாய் மரியாதை பார்க்கல, தகப்பன் யோசேப்பை பார்க்கல, புரிஞ்சாலையும் சொந்தக்காரங்களை பார்க்கல, கூட பிறந்த சகோதரர்களா இருக்கிறாங்க அவங்கள போய் பார்க்கல. ஆனா முக்கியமான நபர்களை கூட அவர்கள் பார்க்கல. ஆனா யாரை பார்த்தார்? முதல்ல ஆண்டவர் சொன்னார், பெண் மரியாதை பார்த்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பெண்களை பார்த்தார். சொல்ல போனா முதல்ல யாரை பார்த்துக்கணும்? அவர் ஆண்டவர் அப்பா அம்மா பார்த்துக்கணும். அப்படிதானே? 2வது யாரை பார்த்துக்கணும்? அவரு பேதுருவை பார்த்துக்கணும். அவதான் பஸ் முதல் சீசன். அவர் தானே சீசர்களை பார்த்துக்கணும். 3வது யாரை பார்த்துக்கணும்? அவரு கூட போன சகோதரன் சகோதரிகளை அவர் பார்த்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கு பாருங்க. உயிர்த்தெழுந்த முதல் நாள் மரியாளை தேவன் பார்க்க காரணம் என்ன? இந்த மரியாள் யாரு தெரியுங்களா? 10ஆம் வசனம் படிக்கல. 10ஆம் வசனம். இந்த மரியாள் யாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த மரியாள் இடத்துல இருந்து 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்திருந்தார். ஆமா, பிசாசு பிடித்தவர்கள். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு பிடிச்சா சர்ச்சுக்குள்ளே போறாங்க, இயேசுவை தேடி போறாங்க. இன்னைக்கு காலையில நான் வாக்கிங் வர்றது கூட நானும் சகோதரர் சில விஷயம் பேசிக்கிட்டு வந்தோம். எல்லா சர்ச்சையும் பார்த்து பிசாசு பிடிச்சவங்க, நோய் உள்ளவங்க, ஏழை மக்கள், ஒதுக்கப்பட்டவங்க, புறமே தள்ளப்பட்டவங்க, இப்படித்தானே உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா பெரிய பெரிய பணக்கார வியாபாரிகள், பிசினஸ் மேன், அரசியல்வாதிகளா வெளியே நிற்கிறானே. ஆமென். புரிஞ்சா இல்லைங்களா? இப்படி யோசித்து கொண்டு நான் காலையில இதே போல இந்த மரியாள் யாருன்னு சொன்னால், இந்த மரியாள்கிட்ட ஆண்டவர் எத்தனை பிசாசு துரத்தினாராம்? 7 பிசாசு துரத்தினாரு. 7 பிசாசு துரத்தப்பட்ட இந்த அம்மா சுகமாயிட்டாங்க. சுகமான ஒண்ணு அப்படியே வீட்டுக்கு ஓடல, இயேசுவை தேடி வந்தாங்க. ஆமென். ஆண்டவர் இயேசு நன்மையை அவள் மறக்கவில்லை. ஆண்டவர் இயேசு தனக்கு செய்த அதிசயத்தை அவள் மறக்கவில்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரீங்க, சுகமான உடனே சர்ச்சை மறந்துடுறோம், சுகமான உடனே ஏசப்பா மறந்துடுறோம். ஆனா இந்த மரியாள் அப்படி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த மரியாளை தேவன் தேடி வந்தார்? ஏன் எதற்கான மரியாளை முதல்ல அந்த மரியாளுக்கு இயேசுவானவர் தரிசனமானார் அப்படி என்று சொன்னால், ஒரு ரீசன் உண்டு, ஒரே ரீசன். அந்த காலத்து யூதர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்கன்னா, இந்த பெண்களை மதிக்கவே மாட்டாங்க. யூதர்கள் இந்த பெண்களை ஒரு மனுஷியா மதிக்கவே மாட்டாங்க. ஒரு நாயை போல கேவலமா நினைப்பாங்க பெண்களை.
புரிஞ்சுக்கலையா? பெண்களை அப்படி நினைப்பான் யூதர்கள். அதனால் ஆலயத்துக்குள்ள பெண்கள் வரக்கூடாது, சட்டங்களை கொண்டு வந்து யூதர்கள் பெண்கள் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது, பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் முக்கியத்துவம் படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பெண்களை ஒரு பக்கமா ஒதுக்கி 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 வைத்தவர்கள் தான் யூதர்கள். முதலாவது காரியம், மரியாதை இயேசுவை சந்திக்க காரணம் அவர்கள் சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டவர்கள். பக்கத்துல பற்றி விடுங்க. இப்ப யார் ஆண்டவர் சந்திச்சார்? முதல்ல ஒதுக்கப்பட்ட ஜனங்களை. இந்த சமுதாயம் யாரை வெறுக்குதோ, இந்த சமுதாயம் யாரை ஒதுக்கி வைத்திருக்குதோ, ஒதுக்கப்பட்ட ஜனங்களை தேடி இயேசு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெண்கள் யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்கள், இந்த பெண்கள் யூதர்களால் அவமதிக்கப்பட்டவர்கள், இந்த பெண்கள் புறமே தள்ளப்பட்டவர்கள், இந்த பெண்கள் யூதர்கள் எதற்கு முன்னோடியா வைக்க மாட்டார்கள், அற்பமா நினைப்பார்கள். அப்படிப்பட்ட பெண்களை தேடி இயேசு வந்தார். ஆமென். குறிச்சொல்லி முதலால் உயிரோடு வந்த பிற்பாடு தன்னோடு இருந்த சீசர்களை பார்க்க வரல, தாய் தோப்பலை பார்க்க அவர் வரல. முதலாவது வந்தது சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளை தேடி இயேசு வந்தார். கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை அன்பு தேவச்சனம் நீங்களும் கூட உங்க ஊர்ல, உங்க குடும்பத்துல, உங்க தெருவுல, நீ வாழ இடத்துல உங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிருக்கலாம், புறமே தள்ளி வச்சிருக்கலாம், எதுக்குமே வளைச்சு உங்களை மதிப்பு கொடுக்காம வச்சிருக்கலாம். நீ கவலையே படாதீங்க. இன்னைக்கு உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களை தேடிதான் வராரு. ஆண்டவர் ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, பெரிய பெரிய பணக்காரனை தேடி ஆண்டவர் போகல, வசதியா வாழக்கூடிய மனுஷனே தேடி ஆண்டவர் போகல. இயேசு உயிர் தெழுந்த அன்றைக்கு நான் முதல் நாளை யாரை சந்திக்கிறார்? பெண்கள். யார? மரியாதை, மகதலேனா மரியாதை அவரை சந்தித்தார். ஆமென். ஹல்லேலூயா. டைம் சீக்கிரம் முடிக்க போற டைம் ஆயிடுச்சு. அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப மரியாதை தேவனை சந்திக்க காரணம் என்றால் அவள் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவளாய், மதிக்கப்படாதவளாய் பெண்கள் இருந்தார்கள் யூதர்கள் மத்தியில. இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன். மரியாள் என்றால் கசப்பு என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? மரியாள் பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். மரியாளுடைய பேருக்கு என்ன அர்த்தம் என்றால் கசப்பு. சத்தமா சொல்லுங்க, கசப்பு. அப்போ கசப்பு, தன் வாழ்க்கை கசப்பு. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை கசந்து போயிருக்கு இல்லையா? வாழ்க்கையை வெறுத்திருப்பாங்க சில பேர். வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, பேசாம செத்துடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. வாழ்க்கை வெறுத்து பேசுறாந்தா கசப்பு. வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ஒரு கசப்பு. ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்களை சந்திக்க ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பி வந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் மன கசப்போடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா, மன கவலையோடு இருக்கீங்களா, துக்கத்தோடு இருக்கிறீங்களா, மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறீங்களா, நல்லா புரிஞ்சுக்கீங்க, உங்களுக்காக இயேசு உயிரோடு வந்திருக்கிறார். வேற யாரை சந்திக்கல, உங்களை சந்திக்க தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவனுக்குள்ளே தொடர்ந்து நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்களை படிக்க முடியும். ஏனென்றால் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் படிக்கல. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஹல்லேலூயா. பாருங்க, எந்த யூதர்கள் எந்த பெண்களை இழிவா நினைத்தார்களோ, எந்த பெண்களை மதிக்காம இருந்தாங்களோ, அந்த பெண்கள் இடத்துல ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புகிறார். ஆமென். ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புகிறார். பாருங்க, சொல்ல போனா யார்கிட்ட செய்தியை கொடுத்து அனுப்பியிருக்கணும்? அவரோட சீசர்கள் தான் கொடுத்திருக்கணும். இங்க போய் சொல்லுப்பா, அங்க போய் சொல்லுப்பான்ட்டு. ஆனா எந்த அருமை யூதர்கள் பெண்களை ஒதுக்கி வைத்தாங்களோ, பெண்களை மதிக்காம இருந்தாங்களோ, அந்த பெண்கள் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அங்க போய் சொல்லி சகோதரர்கள் சொல்லி கலிலேயா வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்ட்டு. ஆமென். செய்தி எங்க போகுது பாருங்க. செய்தி யாருக்கு அனுப்பப்படுகிறது? ஏதாமா இந்த சமுதாயம் யாரு ஒதுக்கி வைத்திருக்கிறதோ அவர்கள் மூலம் செய்தி போகுது. ஆமென். புரிஞ்சா இல்லையா?
இன்னைக்கு உங்களை ஒருவேளை அந்த ஊரு உலகம் உன்னை புறம்பே தள்ளி இருக்கலாம். நீ கிறிஸ்தவன் ஆயிட்டீங்க, நீ சர்ச்சுக்கு போறீங்கன்ட்டு உங்களை புறம்பே தள்ளி வச்சிருக்கலாம். பயப்படாதீங்க, உங்க மூலம் நான் செய்தி வெளியே போகுது. அல்லேலூயா. உங்க மூலம் கர்த்தர் செய்தியை வெளியே கொண்டு வர போகிறார். உங்களை கர்த்தர் கருவியாய் பயன்படுத்த போகிறார். நல்லா கவனிங்க. இரண்டாவது யாரை தேவன் சந்தித்தார் அப்படின்னு சொன்னால், வாசிக்க அருமையாவளே, துரோகியை சந்தித்தார். யாருங்க? சத்தமா சொல்லுங்களேன். யோவான் 21 அதிகாரம் 5 வசனம் படி. யோவான் 21:5. இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு உயிரோடு வந்த பிற்பாடு யாரை அவர் சந்தித்தார் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு மரித்த பிற்பாடு இந்த பேதுருவும் யோவானும் மற்ற சீசர்களும் தான் விட்டு வந்த வேலையை செய்வதற்கு போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கை போயிருச்சு. ஐயோ, இவ்வளவு ஒரு அற்புதம் செஞ்ச ஆண்டவரவே, தண்ணியை திராட்சரசமா மாத்தின ஆண்டவரை, செத்தவனை உயிரோடு எழுப்பின தெய்வத்தை, பிசாச துரத்தின ஆண்டவரை, வல்ல மேல காரியம் செஞ்ச ஆண்டவரையே சிலுவனை அரைஞ்சு சாகரிச்சிட்டாங்களே, நம்மளா ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி விட்டு வந்த வேலைக்கு போயிட்டாங்க. எதை விட்டு வந்தார்களோ இயேசு விட்டு, திரும்ப அதுக்கே திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நம்பிக்கை இல்லை, இயேசு உயிரோடு வருவார் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால பழைய வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள். உங்களை பார்த்து கேட்கிற, எத்தனை பேர் பழைய வாழ்க்கைக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டும் அவரை பத்தி நல்லா திறந்து கூட இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரதில்லை. பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம், பழைய காரியத்துக்கு போயிட்டாங்க. காரணம் என்றால் அவர்களுக்கு இயேசுவ நம்பிக்கை இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்ற விஷயத்தில் அவர்களுக்கு என்ன இல்ல, நம்பிக்கை வரல. அதனால்தான் பின்வாங்கி போயிட்டாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பின்வாங்கி போக காரணம் என்ன? அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரல. எந்த நம்பிக்கை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுளின் நம்பிக்கை அவர்களுக்கு வரவில்லை. ஆண்டவர் இயேசு குடும்ப வாழ்க்கையை மாற்றுவார் நம்பிக்கை அவர்களுக்கு வரவில்லை. ஆண்டவர் இயேசு நிச்சயமா சுகமாக்குவார், பலப்படுத்துவார் நம்பிக்கை அவர்களுக்கு வரவில்லை. ஆகவேதான் இயேசு விட்டு போய்விட்டார். இதே போலதான் இந்த பேதுருவும் யோவானும் சீசர்கள் பேசிக்கிட்டாங்க. அப்பா, செத்து போன இயேசுவானவர் திரும்ப வரமாட்டாரு, நம்மளோட வாழ்க்கை அவ்வளவுதான். இப்படியே யோசித்தா என்ன ஆகுறது? நம்ம முதல்ல குடும்பத்தை பார்ப்போம், விட்டு வந்த தொழிலை செய்வோம், வா மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த பேதுரு யாரு? இந்த பேதுரு யாரு? சொல்லி சத்தமா சொல்லுங்களேன். பாவின்னு சொல்றதை விட துரோகின்னு சொல்லலாம். ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாவியை மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்க முடியாது. பக்கத்துல பார்த்து, பாவியை மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்க முடியாது. இது நம்முடைய கான்செப்ட், இது ஆண்டவருடைய கான்செப்ட் கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய மென்டாலிட்டி இது. என்னது? பாவியை மன்னிச்சிடலாமா, கூடவே இருந்து குடி பறிச்சான் பாரு, அவனை நினைச்சு கூட நம்ம மன்னிக்கவே கூடாதுப்பா. கூடவே இருந்து சாப்பிட்டா, கூடவே தூங்கினா, கூடவே சுத்தினா, கூடவே இருந்தா, இப்படிப்பட்ட காரியம் பண்ணிட்டானே, எப்படி கோபம் வரும் நம்மளுக்கு? சொல்லுங்க. அதான் சொன்னேன், இந்த பேதுரு பாருங்க, இயேசுவோட கூட இருந்தவன், இயேசுவோடு நடந்தவன், இயேசுவை போல பேசினவன், எல்லாம் அறிந்தவன். ஆனா இயேசுவை பிடித்து கொண்டு போகும்போது இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொன்னான், இவரை யாரும் தெரியவே தெரியாது, சத்தியம் பண்ணான். ஹல்லேலூயா. சும்மா சொன்னாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிட்டான்? வர சத்தியம் வர பண்ணிட்டான். இவர் எனக்கு யாருன்னு அவனுக்குள்ள போய் இந்த இயேசுவை பிடிச்சிட்டான், நம்மளையும் பிடிச்சிருவானுப்பா, இவரோட ஆளு தெரிஞ்சா நம்மளையும் பிடிச்சு கொண்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இந்த இயேசுவை பார்க்கவே இல்லைன்ட்டான். 3 வருஷம் பார்த்தவன் கண்ணால. ஹல்லேலூயா. 3 வருஷம் கண்ணால பார்த்தவன், 3 வருஷம் அவரோடு தூங்கினவன், அவரோடு சாப்பிட்டவன், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை கண்ணால பார்த்தவன், அன்னைக்கு அவன் சொல்றான், பயத்துல சொல்றான், இந்த இயேசுவை நான் பார்க்கவே இல்லை, இந்த இயேசு எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்றான். இவன் பாவியா துரோகியா?
சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். 3 வருஷம் கூட இருந்தவன்ல. பழமொழி சொல்லுவாங்கல்ல, உண்டவன் வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டான், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டான். அது போல பாருங்க, இந்த துரோகியை தேடி இயேசு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் தேடி வந்தாரு? இவன் ஒரு துரோகின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன் கண்ணு முன்னாடி எனக்கு தெரியாதுன்னு சொன்னவன் அவன். இவனுக்கு அப்பப்ப தேவை சந்திச்சு ஒரு குறையெல்லாம் நடத்தி வந்த, கடைசியில பார்த்தா யாருன்னு சொல்லிட்டானு. இவனை என்ன செய்யணும் சொல்லுங்க? கைகால வெட்டி போட்டுருல. நமக்கு எப்படி கோபம் வரும்? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் பேதுருவை பார்த்து 7ஆம் வசனம் படிக்கல. ஹல்லேலூயா. அவரை பார்த்த என்ன சொன்னாருன்னா, அது யோவான் 21ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் படிக்கல. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, பாருங்க, துரோகியை பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க துரோகியை பார்த்து சொல்லணும். சகோதரா, சகோதரி, அக்கா, சொல்லுங்களேன். சொல்லுவீங்க இல்லையா? எங்க பாச சொல்ல மனசு வருன்றீங்களா? இப்படி அநியாயம் பண்ணிட்டான், இப்படி கூட இருந்து கழுத்தறுத்துட்டான், அவனை போய் எப்படி சகோதரான்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் பாருங்க, இயேசுவே மறுதலித்தவன், இயேசு தெரியாது சத்தியம் பண்ணவன், அவன் துரோகியா இருக்கிறான். ஆனாலும் கூட இயேசுவை பிடித்து கொண்டு போகும்போது பயத்துல ஓடி போனவன், அவ்வளவு பெரிய துரோகிய ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளே, என்னங்களா? இந்த மனசு யாருக்கு வருங்க? இந்த மனசு யாருக்கு வரும்? 2வது உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவர் பாருங்க, துரோகியை சந்திக்க ஆண்டவர் வந்தார். இன்னைக்கு நிறைய பேர் துரோகியை நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்ன நம்ப மாட்டேன் நான். இல்லைன்னு நம்ப மாட்டேன் நான். நிறைய பேர் ஏசப்பாட்ட நன்மையை பெற்று, ஆசீர்வாதத்தை பெற்று, சுகத்தை பெற்று, விடுதலையை பெற்று, அற்புதத்தை பெற்று, ரட்சிப்பை பெற்று, இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு துரோகியா இருக்கிறார்கள். தாவீது சொல்லுகிறார், என் தேவனுக்கு நான் துரோகம் செய்ததில்லை. இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா அப்படி தாவீது போல? சொல்லுங்க. ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஆண்டவருக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா? எத்தனை புரிஞ்ச மட்டும் கை தூக்குங்களேன். வழக்கு அவசியம் இல்லை. ஆமா, டைம் ஆச்சு. ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஆண்டவருக்கு துரோகியா நாம இருக்கிறோம். ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்க மாட்டோம், சர்ச்சுக்கு வர நேரத்துல சர்ச்சுக்கு வர மாட்டோம், வேத வாசிக்க நேரத்துல வேத வாசிக்க மாட்டோம். புரிஞ்சலையா? இதான் துரோகம். எதுங்க? ஆமா, நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ சபைக்கு வந்தோ, எல்லாவற்றையும் சத்தியத்தை அறிந்து கூட நீ ஜெபிக்காம ஓடிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் துரோகம். உங்களுக்காக ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார், உங்களுக்காக இயேசு எவ்வளவு அற்புதம் பண்ணிருக்கிறார், உங்களுக்காக இயேசு சிலுவை சுமந்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவுக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண நமக்கு நேரம் இல்லை. அந்த ஆண்டவருக்காக அருமையாவுல ஆத்துமாக்கள் இடத்துல போய் சுவிசேஷம் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு அவர் நோக்கி பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்காக ரத்தத்தை சிந்தின, நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. இப்ப சொல்லுங்க, யார் துரோகி? துரோகி என்ற பெயர் யாருக்கு சொல்லப்படும்? ஒரு நபருக்கு நன்மையை பெற்றுட்டு அது கைமாறு கருதாமல் அருமையாவில் அந்த மனுஷனுக்கு நன்றி இல்லாம இருக்கிறான் பத்தியா, அவன் தான் துரோகி. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார் துரோகி? நான் சொல்ல வழங்கலையா? உங்களுக்கு விளங்குச்சா? ஒரு மனுஷனுக்கு நன்மையை பெற்றுட்டு அந்த மனுஷனுக்கு நன்றி இல்லாம இருக்கான் பத்தியா, அவன் தான் துரோகி. அல்லேலூயா. 3 வருஷம் ஆண்டவர் இந்த பேதுருவை அப்போஸ்தலருக்கு ஒரு தாயாய், தகப்பனாய்,
ஒரு குடும்பமாய் சகோதரனாய் சகோதரியாய் கூட இருந்த ஆண்டவர் இந்த 3 வருஷம் நடத்தினார். கடைசி ஆண்டவர் சிலுவைக்கு நேரா போவதற்கு முன்னாடி சீசத்தை கேட்டார், இந்த 3 வருஷம் பின்னாடி வந்தீங்களப்பா, ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டார். ஏதாவது குறை வச்சனா சொல்லுங்க. சீசர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு குறையும் இல்லை ஆண்டவரே. அப்ப 3 வருஷம் ஒரு குறை இல்லாம கத்து நடத்துறாருல்ல, அந்த தெய்வத்துக்கு எவ்வளவு நன்றி உள்ளவா இருக்கணும் சொல்லுங்க. அந்த தெய்வத்துக்கு எவ்வளவு நன்றி உள்ள மனுஷனாக இருக்கணும். இன்னைக்கும் ஆண்டவர் நன்மையை மறந்துட்டு இன்னைக்கு நன்றி இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அருமையா துரோகி அல்ல, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க, வார வாரம் சர்ச்சுக்கு ஓடி வாங்க, ஆண்டோட வார்த்தையை நிறைவேற்றுங்க, வார்த்தை கீழ்ப்படிங்க, வேதவாசிங்க, கர்த்தருக்கா எழுத பிரயாசிங்க. ஆண்டவர் என்னத்தை கேட்கிறாரு சொல்லுங்க. வீட்டை கொடு, வாசலை கொடு, பணம் கொடு,